இந்த முத்ரா திட்டம் வந்து மற்ற திட்டங்களை விட இந்த ஸ்வச் பாரத் மாதிரி இது நிறையவே மக்களை சென்றடைந்திருக்கு. இது எல்லா தரப்பு மக்களையும் போய் சேர்ந்திருக்கு. அதுதான் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அப்புறம் நீங்கள் தமிழ்நாடு பற்றி குறிப்பிட்டீங்க. இப்போது சில கட்சிகள் சில தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு என்ன நடந்திருக்கு இந்த 10 வருஷத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது நீங்கள் சொன்ன அந்த தரவு, அதாவது நாம் வந்து முன்னிலையில் இருக்கிறோம் முத்ரா திட்டம். இந்த முத்ரா திட்டம் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மத்திய அரசு திட்டங்கள்னால நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து நிறைய பயன்பட்டு இந்த திட்டம் வந்து ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நம்ம முக்கியமாக பார்க்கணும். இப்போ அம்பேத்கர் அன்னைக்கே சொன்னார், அதாவது நகரமயமாக்குதலும் தொழிற்சாலை மையமாக்குதலும் ரெண்டுமே கைகோர்த்து ஒன்றாக செல்ல வேண்டும், அப்போதான் ஒரு நாடு முன்னேற்றம் அடையும் அப்படின்னு. அந்த ஒரு அடிப்படையில் அன்னைக்கு அம்பேத்கர் சொன்ன ஒரு வாக்கியத்தின் அடிப்படையில் தான் இந்த முத்ரா திட்டம் செயல்முறைப்படுத்தப்பட்டது. இப்போ அந்த முத்ரா திட்டம் வந்து யாருக்கு அதிகமாக போய் சேரும் அப்படின்னா, இந்த சிறு குறு தொழில் முனைவோர்கள், அவர்கள் புதுசாக முனைவோர்களும் சரி, ஏற்கனவே தொழில் பண்ணி இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் செல்வதற்கு அதுக்காக ஒரு உதவி பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். பெண்களுக்கு நிறைய கொடுக்கப்பட்டது, கிராமப்புறத்திலையும் கொடுக்கப்பட்டது. நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணுறவங்களா இருக்கலாம், ட்ரேடிங் வணிகம் பண்ணுறவங்களா இருக்கலாம், விவசாயத்துக்கு சார்ந்த பொருள்கள் தயார் செய்கிறதா இருக்கலாம், அதாவது புதிய தொழில் முனைவோர்கள் இருக்கலாம், ஏற்கனவே தொழில் செய்கிறவர்கள் இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் அவங்களுடைய தொழில் நன்றாக நடப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம். தமிழ்நாட்டில் அதிகப்படியான பேர் இருந்தது. ஆனால் என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து 5.8 கோடி மக்கள் வந்து இந்த முத்ரா திட்டத்தில் உதவி. தமிழ்நாட்டிலையும் சரி, நம்ம தேசிய அளவிலும் பார்த்தீங்கன்னா 68% பேர் இதில் உதவி பெற்றவர்கள் பெண்கள். SC ST OBC மக்கள் வந்து 50% பேருக்கு கிடைச்சிருக்கு கேட்டகரியில். அண்டு சிறுபான்மையினர்னு பார்த்தீங்கன்னா 13% பேருக்கு கிடைச்சிருக்கு, 13-14% பேருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களுக்கும் இந்த சமுதாயத்தில் எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாருக்கும் இந்த திட்டம் வழங்கப்பட்டிருக்கு. அதாவது